ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம் சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையான பலன்களை அள்ளித்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். வளமோடு வாழும் காலம் மாதம்னே சொல்லலாம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் உங்களுக்கு வளமையையும் செழுமையையும் தரவிருக்குது. ஏன்னா பிளானட்ரி பொசிஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட மாத பிற்பகுதியில் 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் கூட்டணி ரொம்ப அருமையாக, ரொம்ப குழப்பமாக
சந்தேகமாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து அளிக்கவிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 5 உங்களுக்கு வந்து 9 இவங்கெல்லாம் வந்து 11ஆம் அதிபதி இவங்கெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. ஏன்னா குருவானவர் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அந்த 7இல் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் பார்த்து இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே ஒரு மன நிறைவாகவே இருக்கும் அந்த காலகட்டம். ஒரு வெளியூருக்கு வேலை மாற்றம், பொருளாதார உயர்வு. ரிஷபத்துக்கு சொல்ல போனீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு வெல்த்தில் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய வந்து கடன் பிரச்சனைமா, நிறைய வந்து எனக்கு ஒரு பொருளாதார சிக்கல் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான பொருளாதாரம் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், நிறைய வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துலலாம் ரிஜெக்டட் வந்திருக்கும். இப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களை அழைப்பாங்க. அழைத்து நீங்கள் கொடுத்த இந்த இதெல்லாம் வந்து நல்லா இருக்குப்பா, உங்களுக்கு நீங்கள் கேட்குற வந்து ஒரு நீங்கள் கோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நீங்கள் இவ்வளோ தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க ஒத்துழைத்து உங்களுக்கு இப்போ வந்து சேங்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். வெளியூர் செய்திகள் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் வரலங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு அவங்க ஊதிய உயர்வுடன் உங்களை சீக்கிரம் அழைத்து கொள்ளக்கூடிய அருமையான சூழல். மாணவர்களுக்கு கேட்கவே வேணாம், ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் ஏம் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு கல்வி முன்னேற்றம். நல்லா வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு நீங்கள் இப்போல்லாம் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு நுழைவுத் தேர்வுக்கான ப்ராக்டிஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து இந்த காலகட்டம் சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கே வந்து நல்ல ஞாபக சக்தி, நல்ல வந்து ஒரு உங்களுக்கே நல்லா டெவலப் ஆகுறது உங்கள் கல்வியில். இது வரைக்கும் படிக்கலன்றவங்க கூட இப்போ இந்த 2 மாதத்தில் படித்து அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகப்படியாக கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசுத்துறை சம்மந்தப்பட்ட தேர்வுலாம் எழுதணுன்றவங்க, இந்த யூபிஎஸ்சி தேர்வு, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட்லாம் கிடைக்கிறது. உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தவுடனே உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை கூட அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்காக ரொம்ப காத்து கொண்டிருக்கிறோம், சுப நிகழ்ச்சிகள் விரைவாக டக்கு டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் தான் வந்து அப்படியே அந்த வேலைகளை செய்வதற்கு வந்து கொஞ்சம் விழிப்புதுங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் வீட்டில் சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு, அவங்களுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு, நல்ல ஒரு வண்டி வீடு வாகன யோகம், நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு இது, நல்ல நம்மளுக்கு ஒரு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வது, சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே. தசாபுத்தி சிறப்பு இல்லாதவங்க, இப்போ வந்து ஒரு சிலருக்கு கேது தசாபுத்திலாம் நடக்குதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். இதை மட்டும் இரவு நேர பிரயாணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு வேணும். பொருளாதார உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி, இல்லை இந்த இடம் வாங்கி விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான காலகட்டம். கோடீஸ்வர யோகம் மிக சிறப்பாக, அதற்கான முயற்சி பண்ணுறோம் இல்லையா, அந்த செல்வ வளமை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே லைஃப் லாங் வந்து ஒரு நீடித்து ஒரு ஸ்டைல், ஒரு பிராண்டோடு வாழக்கூடியது ரிஷபம். இந்த மாதம் உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் அனைத்தும் அருமை. இறை வழிபாடு என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் வழிபாடு. அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கோயிலில் அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்தது, இந்த பௌர்ணமியில் நீங்கள் வந்து ஒரு பச்சரிசி, மிளகு, சீரகம், கல்லுப்பு, வெல்லம், இந்த 5 பொருளையும் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். ரிஷப ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.